அங்கீகரிப்பது என்பதால் ஒரு நாடு உருவாகிவிட்டது என்று அர்த்தமும் கிடையாது, அங்கீகரிக்கவில்லை என்பதால் ஒரு நாடு உருவாகவில்லை என்று அர்த்தமும் கிடையாதுங்கிறார். இதுதான் யதார்த்தம். இந்த பிரச்சனையில ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை 50-50 என்கிற நிலையில் இருக்கிறாங்க. 28 ஐரோப்பிய நாடுகள்ல 50% நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற நிலையை எடுத்திருக்கிறார். அதே நேரம் 50% நாடுகள் இன்னும் முடிவெடுக்காத நிலை இருக்கிறது. மிக மிக நெருக்கத்தில் இத்தாலியும் கூட பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற நிலையில் இந்த அங்கீகாரங்களால் என்ன நலவு நடக்க போகிறது பாலஸ்தீனத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக கிட்டத்தட்ட 10 நாடுகள் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் திங்கட்கிழமை பிரான்ஸ், அண்டோரா, பெல்ஜியம், லக்சம்பர்க், மால்டா, மொனாக்கோ ஆகிய நாடுகள் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருந்தது. அதே நேரம் இதற்கு முன்பதாக ஆஸ்திரேலியா, கனடா, போர்ச்சுகல், அதே போன்று பிரித்தானியா ஆகிய நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகாரம் வழங்கியிருந்தன. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமே என்னன்னு கேட்டா, ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளியை தாண்டிய ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபை என்று இருக்கிறது. இதிலே 5 உறுப்பு நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் வீட்டோ பவர் கொண்ட நாடுகள். அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள். இந்த 5 நாடுகளில் 4 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டன என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக சீனாவும் ரஷ்யாவும் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருந்த நிலையில் தற்போது பிரான்சும் பிரித்தானியாவும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கின்றன. எனவே வீட்டோ பவர் கொண்ட 4 நாடுகள் பாலஸ்தீன அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இதை தாண்டி பெல்ஃபர் என்கிற ஒருவனால் எழுதப்பட்ட ஒரு கடிதம் பெல்ஃபர் டிக்ளரேஷன் என்று அறியப்படுகிறது. அந்த கடிதத்தில் தான் பாலஸ்தீனம் என்கிற பெருதேசத்துக்குள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பிரித்தானியாவால் உருவாக்கப்பட்டது. இந்த கடிதம் எழுதி 100 ஆண்டுகளுக்கு பிறகு, அதே போன்று இஸ்ரேல் என்கிற நாடு பாலஸ்தீன பிரதேசத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்டு 77 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை பலவந்தமாக பாலஸ்தீன தேசத்துக்குள் திணித்த பிரித்தானியாவே தற்போது பாலஸ்தீனத்தையும் தனிநாடாக அங்கீகரித்திருக்கிறது என்பது வரலாற்றில் மிக பெரும் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இதையும் தாண்டி இன்னொருபடி மேலே போய் பார்த்தோம்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்கார 7 நாடுகள் G7 என்கிற ஒரு கூட்டமைப்பை வச்சிருக்காங்க. அந்த கூட்டமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய பிரான்ஸ், அதே போன்று கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பது என்பது மிக மிக வரவேற்புக்குரியதாக சர்வதேச மட்டத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக நம்ம அவதானிக்க முடியும். இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, உண்மையிலேயே பாலஸ்தீனம் என்பதுதான் நிஜமான நாடு. அவர்களுக்கு என்று ஒரு தேசம் இருந்தது, அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தலைமைத்துவம் இருந்தது, அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு எல்லை கட்டமைப்பு இருந்தது, அவர்களுக்கு என்று ஒரு மக்கள் தொகை கணிப்பீடு இருந்தது, அவர்களுக்கான விமானத்தளம் இருந்தது, அவர்களுக்கான சர்வதேச தொடர்புகளுடனான துறைமுகங்கள் இருந்தது. இப்படி ஒரு நாட்டுக்கு தேவையான அனைத்து வளங்களும் இருந்த ஒரு தேசத்துக்குள் தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு கட்டமைக்கப்பட்டது. அன்றைய நாட்களில் அரபு நாடுகளுடைய கையாலாகாத்தனம், அரபு நாடுகளுடைய தலைவர்களுடைய சுகபோக வாழ்க்கை என்று பல இன்னல்களால் பாலஸ்தீனம் நம்மை விட்டு பறிபோயிருக்கிறது. இன்றைக்கும் பாலஸ்தீனம் அடிவாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில தான் பாலஸ்தீனத்துக்காக போராடியவர்களில் மிக முக்கியமானவர் தான் யாசர் அரபாத். PLO என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி போராடி கொண்டிருந்தார். பின்னாட்களில் PA என்கிற பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்கிற ஒன்று ஆஸ்லோ உடன்படிக்கைக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கையிலும் இவர்தான் கையெழுத்திட்டிருந்தார் என்பது நமக்கு தெரியும். இப்படியான ஒரு சூழல் தான் 1988 பாலஸ்தீனத்தை தனி நாடாக டிக்ளேர் செய்கிறார் யாசர் அரபாத். அல்ஜீரியாவில் இருந்துதான் இந்த அறிவிப்பை அவர் வெளியிடுவார். அல்ஜீரியாவில் இருந்து இந்த அறிவிப்பை யாசர் அரபாத் அவர்கள் விடுத்த அடுத்த கணம் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக, அதாவது நவம்பர் 15, 1988 ஆண்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்களும் அங்கீகரிக்கிறோம் என்று முதன்முறையாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது அல்ஜீரியா. அல்ஜீரியாவை தொடர்ந்து பல அரபு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துக் கொண்டே வந்தன. 2010 பின்பகுதியிலும் 2011 முற்பகுதியிலும் இன்னும் ஒரு அலையாகவே பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து வந்த நிலையில பாலஸ்தீன அரசை தனிநாடாக அண்மைய காலங்கள் அங்கீகரித்துக் கொண்டு வந்த நாடுகளுடைய பட்டியலில் நிறைய சோவியத் யூனியனுக்கு கீழே இருந்த நாடுகளை தான் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல சில நாடுகள் பாலஸ்தீனத்தை இதுவரை தனிநாடாக அங்கீகரிக்க மறுக்கின்றன. அதிலே முக்கியமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதை நாம் அறிய முடியும். இதை தவிர்த்து இன்னும் ஒரு மொத்தமாக ஒரு 40-41 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கவில்லை. ஐநாவிலே உறுப்புரிமை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 198 நாடுகள்ல கிட்டத்தட்ட 80% நாடுகள், 157 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி ஒரு நாடாக அங்கீகரித்திருக்கின்றன. ஏசியன் கண்ட்ரிக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா, தென் கொரியா, சிங்கப்பூர் ஆகிய 3 நாடுகள் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காத சூழல்ல, ஆப்பிரிக்காவில் கேமரூன் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பனாமா அதே போன்று ஓசியானாவினுடைய சில பகுதிகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை என்பதையும் நம்ம கவனிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பிரச்சனையில ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை 50-50 என்கிற நிலையில் இருக்கிறாங்க. 28 ஐரோப்பிய நாடுகள் 50% நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற நிலையை எடுத்திருக்கிறார். அதே நேரம் 50% நாடுகள் இன்னும் முடிவெடுக்காத நிலை இருக்கிறது. மிக மிக நெருக்கத்தில் இத்தாலியும் கூட பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற நிலையில தற்போது நடந்து வரக்கூடிய இந்த 2 ஆண்டுகள் நடந்து வரக்கூடிய யுத்தம் இருக்குது இல்லையா, இந்த யுத்தம் தான் இந்த நாடுகளை எல்லாம் மீண்டும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான வாயிலை திறந்து விட்டிருக்கிறது. ஏன்னா உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. பாலஸ்தீனம் அதுதான் உண்மையான நாடு என்பதை சர்வதேச மட்டத்தில் குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட்டதனால பொதுமக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அரசாங்கங்கள் எதுவும் பண்ண முடியாது என்கிற நிலை எடுத்திருக்கக்கூடிய அரசுகள் தான் தற்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றன. சரி, இந்த அங்கீகாரங்களால் என்ன நலவு நடக்க போகிறது பாலஸ்தீனத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த அங்கீகாரங்களால நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, முதலாவது பாலஸ்டைன் என்கிற ஒரு நாட்டையோ அல்லது இன்னும் ஒரு நாட்டையோ ஒரு நாடாக பதிவு செய்வதற்கென்று எந்த அலுவலகங்களும் கிடையாது. ஐநாவினுடைய பொது சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 நாடுகள் அங்கீகரித்து வீட்டோ பவர் எதுவும் பயன்படுத்தப்படாமல் 15 நாடுகளும் ஏகபோகமாக அங்கீகரித்து விட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டுவிடும். இதுதான் சிஸ்டமாக உலகம் வைத்துக் கொண்டிருக்கிறதே தவிர இந்த அலுவலகத்தில் போய் பதியணுங்கிற மாதிரியான எந்த சிஸ்டமேட்டிக்கையும் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இப்படியான ஒரு சூழல்ல சட்டத்தில் இன்டர்நேஷனல் லாவுல இந்த தனி நாடு தொடர்பாக என்ன விவகாரம் இருக்கிறது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் என்பது தொடர்பாக பிரான்சினுடைய தென்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐக்ஸ் மார்சே பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சட்ட பேராசிரியராக செயல்படக்கூடிய ரோமன் லெபோப் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது சர்வதேச சட்டத்தில் எப்படியான ஒரு நிலையை எடுக்கும் என்பதை விவரித்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான லாஜிக் என்னன்னு கேட்டா, அங்கீகரிப்பது என்பதால் ஒரு நாடு உருவாகிவிட்டது என்று அர்த்தமும் கிடையாது, அங்கீகரிக்கவில்லை என்பதால் ஒரு நாடு உருவாகவில்லை என்று அர்த்தமும் கிடையாதுங்கிறார். இதான் யதார்த்தம். பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரித்தானியா எல்லாருமே அங்கீகரிச்சிட்டாங்கிறதுனால பாலஸ்டைன் என்ற ஒரு நாடு உருவாகிடுச்சு அப்படின்ற அர்த்தமும் கிடையாது. இவங்க யாருமே அங்கீகரிக்கல என்று ஆனாலும் பாலஸ்டைன் என்ற ஒரு நாடு இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அந்த மக்கள் எங்களுக்கு இந்த தேசம் இருக்கிறது என்று முடிவெடுத்தால் அது அவர்களுடைய தேசம். இதுதான் இன்டர்நேஷனல் லாவாக இருக்கிறது. ஏன்னா எங்கேயும் போய் பதிய முடியாது, அதுக்கு அலுவலகம் இல்லை என்கிற சூழல்ல அங்கீகாரம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இது தொடர்பாக விவரித்திருக்கிறார் குறித்த பேராசிரியர். இதுதான் இன்னைக்கு சர்வதேச மட்டத்தில் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு விவகாரமாகவும் இருக்கக்கூடிய நிலையில பாலஸ்டைன் தற்போது தனி நாடாக சில நாடுகளால் அங்கீகரிக்கப்படுகிற நிலையில இதனால சில வாய்ப்புகள் பாலஸ்தீனத்திற்கு இருக்கிறது. என்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், பாலஸ்தீனம் சில நாடுகளில் தன்னுடைய தூதுவர் ஆலயத்தை வைத்துக் கொள்ளும். ஆனால் அந்த நாடுகள் பாலஸ்தீனத்தில் தூதுவர் ஆலயத்தை வைத்துக் கொள்ளாது. இனிமேல் பாலஸ்தீனத்தில் அவர்கள் தூதுவர் ஆலயத்தை உண்டாக்குவார்கள். குறிப்பாக பிரித்தானியாவில் பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் ஆலயம் இருக்கிறது. ஆனால் பிரித்தானியாவுடைய தூதுவர் ஆலயம் பாலஸ்தீனத்திலே இல்லை. இனிமேல் அவர்கள் தூதுவர் ஆலயத்தை அங்கே அமைக்க முடியும். பாலஸ்தீனமும் பிரித்தானியாவும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட முடியும். அவர்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி எந்த நாடெல்லாம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதோ அந்த நாடுகள் நேரடியாக பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையோடு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு பாலஸ்தீன மக்களுக்கான உதவிகளை செய்ய முடியும். உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவராக செயல்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய முதலாவது ஆட்சி காலத்தில் பாலஸ்தீனத்தோடு இருந்த நட்புறவை பயன்படுத்தி, பாலஸ்தீனத்தில் நம்முடைய தூதுவர் ஆலயம் இருக்கிறது, அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் ஆலயமும் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலையில பல கட்டங்களில் பாலஸ்தீனத்துக்கு அவர் உதவிகளை பண்ணார். குறிப்பாக வெஸ்ட் பேங்க்ல ஒரு ரோடையே போட்டு கொடுத்தார். அத்தகைய மஹிந்த ராஜபக்ஷ ஹைவே என்கிற பெயரில் ஒரு ரோடே அமைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்ம கூகுள்ல போய் தேடி பார்க்க முடியும். இதெல்லாம் அவர் எப்படி பண்ணாருன்னு சொன்னா, நாங்க பாலஸ்டைனை தனி நாடா அங்கீகரிச்சுக்கோம், எனவே நாங்க நினைச்சத பண்ணுவோம், எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு பண்ணுவோம் என்கிற அடிப்படை. அதே மாதிரி தான் நீங்க பாலஸ்டைனுக்குள்ள பார்க்கலாம், நிறைய அல் குதுஸ் மருத்துவமனை, இந்தோனேஷியா மருத்துவமனை, துருக்கி மருத்துவமனை, ஐரோப்பிய மருத்துவமனை, நிறைய மருத்துவமனைகள் இருக்கும். இந்த மருத்துவமனைகள் எல்லாம் இந்த மாதிரியான ஏற்றுக்கொள்ளுகிற தன்மைகளால் உருவாக்கப்படுகிற மருத்துவமனைகளாக இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இதுல கிடைக்கக்கூடிய இன்னும் சில வாய்ப்புகள் என்னன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக இந்த நாடுகள் எல்லாம் அங்கீகரித்து ஒரு இறுதி கட்டத்தை அடைகிற போது ஆட்டோமேட்டிக்காக பாலஸ்தீனம் ஒரு நாடுதான் என்பதை உலகமே ஒப்புக்கொள்ளுகிற, ஈவன் அமெரிக்காவை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்படும். அதை தாண்டி நிரந்தர மக்கள் தொகை ஒன்று பாலஸ்தீனத்திற்கு இருக்கிறது என்பதை தற்போது பிரித்தானியா வரைக்கும் உண்டான அரசாங்கங்கள் ஒப்புக்கொண்டு விட்டன என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பாலஸ்தீனத்திற்கு அமைகிறது. ஏன்னா ஒரு நாடு என்ற ஒரு வரையறையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இதை நாடாக ஏன் ஏத்துக்கணும்னா அந்த நாட்டுக்கு சில பண்புகள் இருக்கணும்னு சொல்லி இவங்களா ஒரு ரூலை போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரூல்ல நிரந்தரமான மக்கள் தொகை இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. பாலஸ்டைன்ல நிரந்தரமான ஒரு மக்கள் தொகை இருக்கிறது என்பதை பிரித்தானியா வரைக்கும் தற்போது அங்கீகரித்து விட்டது. அதை தாண்டி வரையறுக்கப்பட்ட பிரதேசம் என்ன என்பதில் பாலஸ்தீனம் பொருந்தவில்லை என்கிற சில செய்திகளை சொல்றாங்க. பாலஸ்டைன்டா என்ன என்கிற ஒரு எல்லை கிடையாதுங்கிறாங்க. ஆனால் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, 1967களுக்கு முன்பு இருந்த பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான். எனவே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு 1967களுக்கு முன்பதான பாலஸ்தீன பெருதேசம் தான் எல்லையாக வரையறுக்கப்படுகிறது. எனவே இதுவும் பாலஸ்தீனத்திற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வு என்னன்னா, பாலஸ்தீனம் தனி நாடாக ஐநாவினுடைய பொதுச்சபையை தாண்டி செக்யூரிட்டி கவுன்சிலையே அங்கீகாரம் பெற்றுட்டாலும் அதை யாரு ஆளுவா என்பதுதான். உண்மையிலேயே ஒரு நாட்டை ஆளுவது யார் என்பதை தீர்மானிக்க வேண்டியது அந்த நாட்டை சேர்ந்த மக்கள். ஜனநாயக ரீதியாக
ரீதியாக ஓட்டிங் நடத்த முடியும், ஓட்டிங்ல முடிவெடுக்க முடியும். இதுதான் சர்வதேச அளவில், ஈவன் அமெரிக்காவிலே அதான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா நாடுகளையும் அரபு நாடுகள் அந்த மன்னராட்சி இருக்கிறதுனால அது நடக்கல, மற்ற நாடுகள் எல்லாம் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல 2006ஆம் ஆண்டு காசாவிலையும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் அதிபர் தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற்றது. பலஸ்டைனுக்குள்ள யார் ஜனாதிபதியாக வரணும், யார் பிரதமராக, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரணும் என்கிற தேர்தல். இந்த தேர்தலுக்கு பிறகு எந்த தேர்தலும் இதுவரைக்கும் அந்த பகுதிகளில் நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் காசாவிலும் வெஸ்ட் பேங்கிலும் மொத்தமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு காசாவினுடைய ஆட்சியை கையிலே வைக்கிற பலம் இருந்தது. வெஸ்ட் பேங்கினுடைய ஆட்சியை இப்போதும் வெஸ்ட் பேங்க் ஆளுவதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய மஹ்மூத் அப்பாஸினுடைய PLO அல்லது பலஸ்டைன் அத்தாரிட்டி PA என்கிற அமைப்பை அரபு நாடுகளும் அதே போன்று இஸ்ரேலும் நாங்க உங்ககிட்ட ஆட்சி இருந்தா ஒத்துக்கொள்வோமே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருந்தா ஏத்துக்கிற மாட்டோம்ட்டாங்க. உண்மையிலே தேர்தலை ஜெயிச்சவங்க பலஸ்டைன் விடுதலை அமைப்பினர், அவங்களுக்கு தான் ஆட்சி போயிருக்கணும். ஆனா மஹ்மூத் அப்பாஸ் ஆட்சியை கையளிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதனால தேர்தலில் ஜெயித்தவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போய்விட்டது. பலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக அதிபராக மஹ்மூத் அப்பாஸ் அறியப்படுகிறார். அதே நேரம் மரணிக்கிற வரைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய பிரதமராக அறியப்பட்டவர் தான் இஸ்மாயில் ஹனியா அவங்க. காரணம் என்ன, பிரதமர் உள்ளிட்ட நாடாளுமன்றம் காசாவில் இருந்தது. ஜனாதிபதி நான் தான் சொல்லி, ஜனாதிபதி ஒரு பதவியே அங்க கிடையாது, ஆனா நான் தான் ஜனாதிபதி சொல்லிக்கிட்டு அவர் இருந்தார். இந்த மஹ்மூத் அப்பாஸ் கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆயிட்டாலே, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாலே, தன்னுடைய வயது மூப்பு கிட்டத்தட்ட 90 வயதுகளை அவர் அடைகிறார். இந்த வயது மூப்பு காரணமாக அவர் கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆனா கூட பாலஸ்தீனத்திற்கான ஒற்றை அரசு என்கிற நிலை வந்துவிடும். ஆனா பிரான்ஸ் உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, யுத்தத்துக்கு பிறகு கூட ஆட்சியில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பங்கெடுக்க கூடாது என்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினாலே பலஸ்டைன் அர்த்தம், அவங்க பங்கெடுக்க கூடாது என்கிற ஒரு நிபந்தனையை தொடர்ந்து விதித்து வருகிறார்கள். இதற்கு அடிப்படையாக இருப்பது யாருன்னு சொன்னா இந்த மஹ்மூத் அப்பாஸினுடைய செட்டு தான். தேர்தல் வச்சுட்டா யாரு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க ஆட்சியை முடிவெடுப்பாங்க என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னா இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும். ஆனால் அந்த நிலைக்கு வருவதற்கு சர்வதேச நாடுகள் தடுத்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மஹ்மூத் அப்பாஸினுடைய பதவி வெறியும் இதை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மர்வான் பர்கௌத்தி சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டால் அவரை தலைமையாக கொண்ட ஒற்றை அரசை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்கிற செய்திகளையும் பலவிடத்தம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள். 2002 முதல் இதுவரைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் மர்வான் பர்கௌத்தி அவங்க. இவர் யாருன்னு சொல்லி தனியான ஒரு வீடியோவும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய நெல்சன் மண்டேலா என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர். இவர் சிறையில 20 ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இவர் விடுதலை பெற்று வந்தால் இவரை ஜனாதிபதியாக கொண்ட ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்க தயார் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் சொல்கிறார்கள். காரணம், இவர்தான் யாசர் அரஃபாத்தோடு கூடவே இருந்து செயல்பட்டவர். சரியாக இருந்தால் இன்னைக்கு மஹ்மூத் அப்பாஸ் இடத்துல இருக்க வேண்டியவர் இவர். இவரை சிறையில் அடைச்சு அந்த பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் மஹ்மூத் அப்பாஸ் என்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவதால் நடக்கக்கூடிய பாரிய விளைவே என்னன்னு சொன்னா, எதிர்கால தனி நாடு என்கிற ஒரு முறை வருகிற போது இத்தனை நாடுகள் அங்கீகரித்து விட்டன என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இரண்டாவதாக பாலஸ்தீனத்திற்கு பல தொடர்புகளை வெளி உலகத்தோடு வைப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்று உதாரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மாநகர சபை, ஏதாவது ஒரு சபை இருக்குதுன்னு வைங்களேன், கிழக்கு மாகாணத்திலேயோ அல்லது கொழும்புலையோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சபை என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பிரதேச சபைகள் அல்லது மாநகர சபைகள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாநகர சபைகளோடு தொடர்புகளை வைக்க முடியும். அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா எக்ரிமெண்ட்ல போட முடியும். நாங்களும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மாநகர சபையும் இந்த மாதிரி ஒரு எக்ரிமெண்ட் போடுறோம், எங்களால் முடிஞ்சது நாங்கள் அவங்களுக்கு பண்றோம், அவங்களால முடிஞ்சது எங்களுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய சில நகராட்சிகள் இப்படி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸுக்கு கீழே பலஸ்டைன் அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய மாநகராட்சியோடு ஒப்பந்தங்களை போட்டிருக்கின்றன. அதே போன்று ஜெர்மனில் இருக்கக்கூடிய சில மாநகராட்சிகள் செய்திருக்கின்றன, பிரான்ஸ்ல இருக்கிறவங்க செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான நிலைகளை கூட கொஞ்சம் அழுத்தமாக, வளமையை விட அழுத்தமாக செய்வதற்கு இந்த அனுமதிகள் தேவைப்படுகிறது. இப்படியான ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக இன்றைக்கும் குரல் எழுப்புவோமாக.